பாண்டவர்கள் காமியகவனத்தை அடைந்தனர். ஆண்டுகள் பல சென்றது. அர்ஜுனன் வரவை எதிர்பார்த்து அவர்கள் காத்து கொண்டிருந்தனர். தேவலோகத்தில் அர்ஜுனன் எல்லா கலைகளையும் நன்கு கற்று தேர்ந்தான். அர்ஜுனனின் திறமையை பரிசோதிக்க நினைத்த இந்திரன் அர்ஜுனனை அழைத்து, மகனே, கடலுக்கு அடியில் 3 கோடி அசுரர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் தேவர்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து வருகின்றனர். அந்த அரக்கர்கள் எவராலும் அளிக்க முடியாத பல வரங்களை பெற்றுள்ளனர். நீ அவர்களை வதம் செய்ய வேண்டும் என்றார். அர்ஜுனன் இந்திரனிடம், தந்தையே, அவர்கள் எவ்வளவு பலம் பெற்றிருந்தாலும் நான் வைத்திருக்கும் காண்டிபத்திற்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்களை நான் அழித்துவிட்டு வருகிறேன் என்றான். அதன்பின் இந்திரன் இராமாயண யுத்தத்தின் போது ராமருக்கு கொடுத்தனுப்பிய தேரை கொடுத்தார். அத்தேர் பறக்கும் தன்மை உடையது. அர்ஜுனன் அத்தேரில் ஏறினான். மாதலி தேரை செலுத்தினான். இவர்களுக்கு வழிகாட்டியாக சித்திரசேனன் என்ற கந்தர்வன் சென்றான். அனைவரும் அரக்கர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தனர். அர்ஜுனன் பலத்த முழக்கத்துடன் தனது வில்லை எழுப்பினான். இச்சத்தத்தை கேட்ட அரக்கர்கள் இந்திரன் தான் தன் பரிவாரங்களுடன் வந்துள்ளான் என எண்ணினர். அர்ஜுனன், சித்திரசேனன், கந்தர்வன் அசுரர்கள் முன் நின்றனர். சித்திரசேனன் அசுரர்களை பார்த்து எங்களுடன் போர் புரிய வருமாறு அழைத்தான். அங்கு அர்ஜுனனை பார்த்த அசுரர்கள், இந்த அற்ப மானிடனா எங்களை கொல்ல வந்தான்? இவனை பற்றி நாங்கள் சில விஷயங்கள் அறிந்து வைத்துள்ளோம். இவன் முதற்கொண்டு இவனது சகோதரர்கள் மொத்தம் 5 பேர். இவர்கள் 5வரும் திரௌபதி என்னும் பெண்ணை மனம் புரிந்து கொண்டனர். ஆனால் மனம் புரிந்த பெண்ணை இவர்களால் காப்பாற்றிக் கொள்ள இயலவில்லை. சூதில் துரியோதனனிடம் தோற்றுவிட்டனர் என கூறி ஏளனம் செய்தனர். இதை கேட்ட அர்ஜுனன் மிகவும் கோபம் கொண்டான். உடனே தனது வில்லை எடுத்து அரக்கர்களை நோக்கி பல பாணங்களை ஏவினான். அரக்கர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே யுத்தம் உண்டானது. இதனால் பல்லாயிரக்கணக்கில் அரக்கர்கள் மாண்டொழிந்தனர். ஆனால் சிறிது நேரத்தில் அவர்கள் புத்துயிர் பெற்று எழுந்தனர். வெகு நேரம் அரக்கர்களை நோக்கி அர்ஜுனன் பானம் ஏவிய வண்ணம் இருந்தான். ஆனால் அரக்கர்கள் மாண்டாலும் புத்துயிர் பெற்று எழுந்தனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அர்ஜுனன் திகைத்து நின்றான். அப்பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு அசரீரி ஒளி எழுந்தது. அர்ஜுனா, நீ இந்த அரக்கர்களிடம் தோற்பது போல் பாவனை செய். அப்பொழுது அவர்கள் உன்னை பார்த்து எள்ளி நகைப்பர். பிறரை பரிகாசம் செய்தால் அவர்கள் இறந்து விடுவர். இது அசுரர்கள் பெற்ற சாபமாகும். அப்பொழுது நீ பிரம்மாஸ்திரத்தை அரக்கர்கள் மீது ஏவவும் என அந்த அசரீரி அர்ஜுனனின் செவிகளில் விழும்படி மட்டும் சொல்லிவிட்டு மறைந்தது. அந்த அசரீரி ஒளிப்படி அர்ஜுனன் அரக்கர்களிடம் தோற்பது போல் பாவனை செய்தான். இதை பார்த்த அரக்கர்கள், அற்ப மனிதனே, உன்னுடைய வீரம் அவ்வளவுதானா? சிறு புழுவை போல் சுருண்டு விழுந்து விட்டாயே. எங்களுடன் போரிட்டால் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அறிந்து கொண்டாயா? இந்த சிறு யுத்தத்திற்கே நீ பயந்து விட்டாயே என கூறி ஏளனம் செய்தனர். மற்ற அரக்கர்கள் அர்ஜுனனை பார்த்து கைகொட்டி சிரித்தார்கள். அதன் பின் அர்ஜுனன் மாதலியிடம் தேரை திரும்ப செலுத்துமாறு கூறினான். அப்பொழுது அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்து அரக்கர்கள் மேல் ஏவினான். இதில் 3 கோடி அரக்கர்களும் மாண்டு விழுந்தனர். இதை அறிந்து தேவர்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அர்ஜுனன் தேவலோகம் திரும்பினான். இந்திரன் அர்ஜுனனிடம், மகனே, இன்று உன் செயல் எனக்கு பெரும் பெருமையை அளித்துள்ளது. நீ கற்ற கலையை சோதிக்கவே நான் இவ்வாறு செய்தேன். நீ அனைத்து கலைகளையும் நன்கு கற்று தேர்ந்து விட்டாய். நீ இப்பொழுது பூலோகம் சென்று உனது சகோதரர்களை சந்திக்கலாம் என்றார். அதன்படி அர்ஜுனன் பூலோகம் வந்தடைந்தான். அர்ஜுனனை கண்ட சகோதரர்கள் அன்புடன் தழுவி கொண்டனர். திரௌபதியும் அர்ஜுனனை கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். அர்ஜுனன் தேவலோகத்தில் நடந்தவற்றை தன் சகோதரர்களுக்கு கூறினான். அர்ஜுனன் வந்த பின் பாண்டவர்கள் தங்கள் தவ வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் மேற்கொண்டனர். பாண்டவர்களை காண முனிவர்கள் வந்து சென்றனர். ஒரு நாள் அர்ஜுனன் நதிக்கரை வழியாக சென்று கொண்டிருந்தான். அப்போது மரத்தில் அமர்ந்து ஆஞ்சநேயர் தியானித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவரை பார்த்து, வானரரே, தாங்கள் யார் என்று கேட்டான். ஆஞ்சநேயர் தன் தவ வலிமையால் தன்னிடம் கேட்பது அர்ஜுனன் என்பதை உணர்ந்து கொண்டார். அர்ஜுனா, நான் ராமாயண காலத்தில் ராமனின் தூதுவனாக இருந்த ஆஞ்சநேயன் என்றார். ஆஞ்சநேயரை பற்றி பல வழிகளிலும் கேள்விப்பட்டிருந்த அர்ஜுனன் ஆஞ்சநேயரை பணிவுடன் வணங்கினான். அப்போது அவனுக்குள் இருந்த கர்வம் விழித்து கொண்டது. வாயுபுத்திரரே, ராமாயண காலத்தில் ராமர் சீதா தேவியை தேடி கடலில் வானரங்களை கொண்டு கல்லால் பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்றதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ராமர் ஒரு சிறந்த வில்லாளி என்றும் அறிந்தேன். ஆனால் அவர் வில்லால் பாலத்தை அமைக்காமல் வானரங்களை வைத்து கல்பாலத்தை அமைத்து சென்றிருக்கிறார் என்றால் ராமர் சிறந்த வில் வீரர் இல்லை என்று தோன்றுகிறதே என கேட்டான்.
ராம பக்தனான ஆஞ்சநேயரிடம் அர்ஜுனன் இப்படி ராமரின் திறமையை சந்தேகித்து பேசியவுடன் ஆஞ்சநேயருக்கு கோபம் வந்துவிட்டது. அதற்கு ஆஞ்சநேயர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, ராமர் நினைத்தால் அந்த நிமிடமே நினைத்த இடத்தில் இருக்கும் வல்லமை பெற்றவர். அப்படிப்பட்டவரை நீ இகழ்ந்து பேசிவிட்டாய். வில் வித்தையில் சிறந்தவனான உன்னால் அனைவரையும் தாங்கும் ஒரு பாலத்தை அம்பால் அமைக்க முடியுமா? அப்படி அமைத்தாலும் அது என் ஒருவனின் கட்டை விரல் சுமையாவது தாங்குமா என்று கேட்டார். மேலும் என் கட்டை விரல் சுமையை நீ அமைக்கும் பாலம் தாங்கிவிட்டால் மகாபாரத போரில் உனது தேரில் கொடியாக இருந்து உனக்கு உதவி புரிகிறேன் என்றார் ஆஞ்சநேயர். அதற்கு அர்ஜுனன், ஏன் முடியாது? இப்போது இந்த நதியில் என் வில்லின் சக்தி கொண்டு ஒரு பாலம் அமைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே கன நேரத்தில் அம்புகளை தொடுத்து ஒரு அம்பு பாலத்தை கட்டி முடித்தான். வானரரே, இதோ பாலம் அமைத்து விட்டேன். இப்போது நீங்கள் இந்த பாலத்தில் ஏறி குதித்து விளையாடுங்கள் என்றான். நீங்கள் விளையாடி நான் கட்டிய அம்பு பாலம் உடைந்து விட்டால் நான் இங்கேயே என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று மீண்டும் ஆணவத்துடன் பேசினான். ஆஞ்சநேயர் ராமராம என்று துதித்து கொண்டே தனது வலது காலின் கட்டை விரலை அந்த அம்பு பாலத்தின் மீது வைத்து அழுத்தினார். ஆஞ்சநேயர் கட்டை விரலால் அம்பு பாலத்தை அழுத்தியவுடன் அம்பு பாலம் சரிந்து விழுந்தது. இதனை பார்த்து அர்ஜுனனின் ஆணவம் அழிந்தது. பிறகு அர்ஜுனன் தான் அளித்த வாக்குறுதியின்படி தீக்குளிக்க முயன்றான். அப்போது அங்கு அந்தணர் உருவில் கண்ணன் வந்தார். அவர் அர்ஜுனனிடம் தீக்குளிக்க முயலும் காரணத்தை கேட்டார். அவரிடம் நடந்த விவரங்களை அர்ஜுனன் கூறினான். அதற்கு அந்த அந்தணர், நடுவர் இல்லாமல் எப்படி போட்டி நடத்தி வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பீர்கள்? எனவே போட்டி மீண்டும் நடைபெறட்டும், நான் நடுவராக இருந்து தீர்ப்பு கூறுகிறேன் என்று கூறினார். அதன்படி மீண்டும் போட்டி நடந்தது. அர்ஜுனன் இப்போது கண்ணனை நினைத்தபடி மீண்டும் தனது வில்லை எடுத்து அம்பு மழை பொழியச் செய்து பாலத்தை கட்டினான். ஆஞ்சநேயரும் முன்பு செய்தது போலவே தன்னுடைய கால் கட்டை விரலால் மிதித்தார். இப்போது அர்ஜுனனின் அம்பு பாலம் உடையவில்லை. ஆஞ்சநேயர் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தும் அந்த பாலம் சிறிது கூட அசையவில்லை. இதை கண்டு ஆஞ்சநேயர் திகைத்து நின்றார். அப்போது அந்தணர் உருவில் இருந்த கண்ணன் இருவருக்கும் சுய உருவத்தை காட்டி அருள் புரிந்தார். பிறகு கண்ணன் ஆஞ்சநேயருக்கு ராமராக காட்சி தந்து ஆஞ்சநேயரிடம், நீ கூறியபடியே மகாபாரத போரின் போது அர்ஜுனனுடைய தேரில் கொடியாக இருந்து அவனுக்கு உதவியாக இரு என்று கூறினார். இருவரும் ராமராக காட்சி தந்த கண்ணனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு கண்ணன் அங்கிருந்து மறைந்து சென்றார்.